குலதெய்வம் இல்லாமல் இஷ்ட தெய்வம் 100% கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு குலதெய்வ கோபம் இருக்கும், சாபம் இருக்குது, குலதெய்வ குற்றம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோன்னே ஐயா அது குலதெய்வ சாபம் இருக்குதுன்னா அந்த ஜாதகத்தை மூடி வச்சிடலாம். ஓகே, முதல்ல அந்த குலதெய்வத்தை சாபத்தை போக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணால் தான் உனக்கு எல்லாமே நடக்கும். குலதெய்வ குற்றம், குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம் 3மே உண்டு. அதை ஜாதகத்தை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். இந்த வட மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 3 செங்கல் வச்சு வழிபடுறது தான் வழிபாடு. சிலை வழிபாடு நம்ம வட மாவட்டத்தில் கிடையாது. இப்போ தான் சமீப காலமாக குலதெய்வத்துக்கும் சிலை வைத்து வழிபடக்கூடிய தன்மைகள் வந்துடுச்சு. இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட ஆரம்பிக்கிற ஐயா நீ தான் என் குலசாமி என்னை காப்பாற்றுன்னா அவர் கொஞ்ச நேரம் தான் உங்களை லீட் பண்ணுவார். அந்த லீட் பண்ணும்போதே உங்களுடைய இறை வழிபாடு தன்மையை பொறுத்து உங்கள் உண்மையான குலதெய்வம் இதுன்னு சொல்லிட்டு யார் மூலியமாகவோ எவர் மூலியமாகவோ கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். அவரே கையில் வச்சுக்க மாட்டார். பிரபஞ்சத்தை தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம்தான், அப்படியே ஆகட்டும். அதான் நம்ம நிறைய பதிவில் சொல்லுவோம், ஐயா தயவு செஞ்சு கோயிலில் போய் அழாதீங்க, இறைவன்கிட்ட போய் அழாதீங்க, கண்ணீர் மல்க போய் நிற்காதீங்க. அப்போ அவர் தெரிஞ்ச விஷயம் என்ன, அப்படியே ஆகட்டும் சொல்லுவார். வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது. பிரபஞ்சத்தை ரகசியத்துக்கு ஒரே விஷயம் தான் தெரியும், அப்படியே ஆகட்டும், சுபமஸ்து. எல்லா தெய்வங்க ஒன்று தான், அதில் மட்டும் தெளிவாக இருக்கணும். இது இந்த தெய்வம் பெருசு அந்த தெய்வம் பெருசுலாம் ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சத்துக்கு ஒரே ஆற்றல் தான், பேராற்றல் தான். அந்த பேராற்றல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் கொண்டு செய்வாங்க. அதில் ஒரு முக்கியமான பங்களிப்பு யாருக்கு இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய மெசேஜை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பங்களிப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, நீண்ட வருஷமாக பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய விஷயம் குலதெய்வம். அது பேரே குலதெய்வம். நமது வம்சத்தை நமது குலத்தை காக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கக்கூடிய விஷயம்தான் குலதெய்வம். இப்போ இந்த குலதெய்வத்தையும் குலதெய்வம் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஆன்சர் தான், நமது முன்னோர்கள் தான் குலதெய்வம். இது புதுசாக ஒரு கேரக்டர் உருவாகி நம்மளை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது முன்னோர்கள், நமது டிஎன்ஏ, அவங்க தான் நமக்கு புண்ணிய ஆத்மாக்களாக மாறுறாங்க. எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மா தான். ஆனால் எப்படி ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை செய்யும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கோ, ப்ரமோஷன் இருக்கோ, அதே மாதிரி தான் இறைநிலையிலையும் ப்ரமோஷன் உண்டு. சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், யோகிகள், யட்சினிகள், யட்சிகள், தேவதைகள், தேவாதி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி உண்டு. அப்போ அந்த கேட்டகரி மனித ஆன்மாவை பிறந்து தான் அடுத்த நிலையை அடையுது. இங்கே எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா எந்த இறைவனும் தனிப்பட்ட முறையில் கிடையாது. எல்லாருமே ஒரு அவதாரமாக எடுத்து நம்மை ஆட்கொண்டு நம்மளை வடித்து விடக்கூடிய மகான்களாகவும் சித்தர்களாக தான் வந்திருக்காங்க. யாருக்குமே அவங்க உருவம் கிடையாது. முதல்ல உருவ வழிபாடுன்றது ஒரு சப்ஜெக்ட். அப்போது இந்த புண்ணிய ஆத்மாக்கள், நமது முன்னோர்கள் நமக்கு வழிநடத்தக்கூடிய விஷயமாக தெய்வத்தால் நிர்ணயிக்கப்பட்டவங்க தான் புண்ணிய ஆத்மாக்கள். அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம். நம்மை காக்கக்கூடிய தெய்வங்கள். குலதெய்வமும் எல்லைச்சாமியும் எல்லாமே ஒன்று தானா? எல்லாமே ஒன்று தான். கேட்டகரி காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு ஆண் தெய்வம் எல்லை தெய்வமாக இருந்தாங்க, ஒரு பெண் தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கும். எதுவுமே தனித்து இருக்காது. ஒரு பெண் தெய்வம் தான் ஒரு ஆண் தெய்வம் இருக்கும், ஆண் தெய்வம் தான் பெண் தெய்வம் இருக்கும். பிரதானமாக ஒரு தெய்வம் இருக்கும். ஒரு சில சமூகத்தில் கிட்டத்தட்ட 3 குலதெய்வம் 4 குலதெய்வம் உண்டு. 4 குலதெய்வம் ஒரு குடும்பத்தில் உண்டு. நான் பார்த்த ஒரு சமூகத்தில் 4 பேர் குலதெய்வமாக இருக்கும். இந்த ஊரில் ஒன்று இருக்கும், அந்த ஊரில் ஒன்று இருக்கும். இது கோத்திரம்னு சொல்லுவோம். ஒரு சில விஷயங்கள் குலதெய்வம் ஏன் மறைஞ்சு போகுதுன்னா, கோத்திரம் மாறி போயிடும். இப்போ நம்ம கலப்பு திருமணம் பண்ணுறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, குலதெய்வத்தை மறந்துட்டு போயிடுறாங்க. அந்த தவறையும் செய்ய தான் சொல்கிறேன். ஐயா நீங்கள் இன்டர்கேஸ் மாதிரி செஞ்சுக்கிறீங்களா, மாற்று சமூகத்தை செஞ்சுக்கிறீங்களா, மாற்று மதத்தை செஞ்சுக்கிறீங்களா, தயவு செஞ்சு தப்பு கிடையாது. உங்கள் முன்னோர்களை மறக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவங்க தெய்வன்றதெல்லாம் விட்டுவிடுங்க. உங்கள் முன்னோர்களை மறக்காதீங்க. அவங்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் வழிகாட்டக்கூடிய நபர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே கலப்பு திருமணம் நடக்கும் தலையை தெரிஞ்சுன்னா ஜாதகத்தை தெரிஞ்சிடும், அப்படியே நடக்க போகுது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் உங்கள் முன்னோர்கள் எந்த சொல்லியும் மறந்துடாதீங்க. அப்படி நீங்கள் மறந்துட்டு போகும்போது தான் என்ன ஆகுது, அது குலதெய்வ குற்றமாக ஒரு ஜென்ரேஷன் மாறிவிடும். அப்போ உங்களுக்கு நிறைய வழக்கமான பிரச்சனைகள், வழக்கமான தொல்லைகள் இப்போ நிறைய மாற்று மதத்தினரை பார்க்குறாங்க. அது எல்லாம் நம்ம ஊரில் பிறந்தவங்க தான், நம்ம ஊரில் வளர்ந்தவங்க தான். துன்பம் பார்க்குறாங்க. ஐயா ஏதாவது பிரச்சனை தான் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த குலதெய்வ குற்றம் இருக்கும். குலதெய்வ குற்றத்தை ஒரு சிறிய வழிபாட்டு முறையெல்லாம் சரி பண்ணிடலாம். குலதெய்வ சாப்பிட்றது தான் நீண்ட நாள் ப்ராசஸ்ஸு. ஆனால் எல்லா ஜோதிடர்களுக்குமே இந்த விஷயம் தெரியும். அதனால் உள்ளூரில் இருக்கிற ஜோசிகார்ட்டே போய் பார்த்து இதுக்கான நிவர்த்தின்னு எடுத்துங்க. என்னுடைய குலதெய்வம் யார் அப்படின்னு நான் எப்படி
கண்டிப்பாக உங்கள் முன்னோரோட போய் கேளுங்க, யாராவது ஒரு குழு கொடுப்பாங்க. சப்போஸ் எனக்கு சொல்லலை அப்படின்னும் போது நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில வழிமுறைகள் வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆன்மீக ரீதியாக பிரசன்னம் மூலியமாக ஒரு சில குறியீடுகள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில மூலிகையை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த குலதெய்வத்துடைய வாசத்தை வர வைக்கக்கூடிய விஷயத்தை செய்யலாம். நிறைய வழிமுறை இருக்குது. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் வேணும். இதில் பிரச்சனை என்னன்னா, மக்கள் எதுக்கோ போய் காத்து நிற்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப இன்சிடெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு தெய்வம், அது இன்சிடென்ட் காப்பீடு டக்குன்னு போன உடனே வாங்க வந்துடுறதுக்கு உங்கள் பல கர்மாக்கள் கடந்து வரணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு இந்த ஜென்ரேஷனில் குலதெய்வமே மறைஞ்சு போயிடும். ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வ கோபம் இருக்கும், சாபம் இருக்குது, குலதெய்வ குற்றம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோன்னே ஐயா அது குலதெய்வ சாபம் இருக்குதுன்னா அந்த ஜாதகத்தை மூடி வச்சிடலாம். ஓகே, முதல்ல அந்த குலதெய்வத்தை சாபத்தை போக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணால் தான் உனக்கு எல்லாமே நடக்கும். குலதெய்வ குற்றம், குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம் மூணுமே உண்டு. அதை ஜாதகத்தை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். குலதெய்வம் குற்றம் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. குலதெய்வ சாபமெல்லாம் இருந்தால் உண்மையிலே கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சில பூஜை முறைகளை பண்ணி தான் நீங்கள் அந்த சாபத்தை போக்கி அவனை ஒரு வழியே இல்லை. சரி, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன ஆகும்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா குடும்பம் சுபிட்சமாக இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். காலதாமதமாக திருமணம் நடக்கும், ஒரு சிலர் திருமணம் நடக்காமல் இருக்கும், கருவழிப்பு நடந்திருக்கும், அகாலமாக நடந்திருக்கும், நிலையற்ற தன்மை இருக்கும், இருந்தும் இல்லாத நிலைமை இருக்கும், எல்லா சொத்துக்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், சொத்துக்கள் இருந்தாலும் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், எல்லா பேர் பணம் போக எல்லாருக்கும் நிம்மதி இருக்காது, இருதார அமைப்பு இருக்கும், டெத் இருக்கும். இந்த மாதிரி பல குழப்பங்கள் பார்க்கணும்னு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வீட்டில் வந்து குலதெய்வத்து அருள் இல்லை, ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். ஜாதகம் பாட்டி அவசியமே இல்லை. இவ்வளோ பிரச்சனையோட ஒருத்தர் வராருன்னா அப்போ குலதெய்வம் அங்கே மிஸ்ஸிங்னு அர்த்தம். குலதெய்வ அருள் இருந்தால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் நீங்கள் முயற்சி செய்தால் நிறைய வழிமுறை இருக்குது. ஒரு வழிமுறை இல்லை குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது நிறைய. ஆனால் நிச்சயமாக முடியுமானா நிச்சயமாக முடியும். ஆனால் இது உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்டோடு எடுத்து அணுகி கொஞ்சம் கால நாட்கள் ஆனாலும் கூட பொறுமையாக இருக்கணும். உடனே எனக்கு வந்துடணும், உடனே வந்துடும்னா குலதெய்வம் அப்படிலாம் உடனே வராது. அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, பூர்வீகத்தில் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் என்ன தவறு பண்ணீங்கன்னு பார்க்கணும், உங்கள் முன்னோர்கள்லாம் தவறு பார்க்கணும். அந்த தவறை திருத்திக் கொள்ளுடைய வாய்ப்புகளை கொடுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு அவரை வர வச்சு சாந்திப்படுத்தினா அனுகூலம் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் கண்டுபிடிக்க முடியுமான்னா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களுக்கு என்ன மாதிரியான படையல்கள் போட்டு என்ன மாதிரி அந்த வழிமுறை இருக்குல்ல, வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல, அது நான் எப்படி எல்லாம் பண்ண? ஐயா, அது அசைவ தெய்வமாக இருந்தாலும் நிச்சயமாக அசைவம் தான். அதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் வரும், அதிலே வந்துடும். உங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கும் போது இது சைவ தெய்வமா, அசைவ தெய்வமா, எல்லை தெய்வமா, காவல் தெய்வமா அப்படின்ற விஷயம் எல்லாமே எதில் முழுசாக வந்துடும்னா நிச்சயமாக அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் போது வந்துடும். அதில் ஒவ்வொரு சில கேட்டகரி இருக்குது. இவங்க எல்லை தெய்வம் தான், காவல் தெய்வம், இது சாந்த சுரூபின அம்மன், இது உக்கிரமான அம்மன், இது சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி கேட்டகரி இருக்குது. அப்போ உங்கள் விஷயத்தை நான் உள்வாங்கி இதை பார்க்கும்போதே அது அசைவத்து தெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வமா இல்லை சைவம் சம்பந்தப்பட்ட தெய்வமா அப்படின்னு நிச்சயமாக அதில் காட்டி கொடுத்துரும் கண்டிப்பாக. அப்போ அந்த வழிபாட்டு முறை தான் நீங்கள் செஞ்சாகணும். அதுலேருந்து எந்த திரும்பவும் சொல்கிறேன், அந்த வழிபாட்டு முறை தெரிஞ்சிச்சுன்னா இப்போ உங்களுக்கு தெரியலன்னு கேட்குறீங்க. ஓகே, ஏற்கனவே தெரிஞ்சவங்க அது அசைவ வழிபாடாக இருந்தால் கண்டிப்பாக அசைவ வழிபாடை தான் செய்யணும். நான் போய் இப்போ புதுசாக மாற்றுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் செய்யக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமே நீங்கள் சொன்ன ரெண்டு விஷயமே குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியும். அது அசைவ தெய்வமா சைவ தெய்வமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமான்னா அதுவும் ஜாதகத்து மூலியமாக நிச்சயமாக சாத்தியமான ஒன்று தான். குலதெய்வ வழிபாடுக்காக நம்ம குலதெய்வத்தை தேடி போய் பல பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சிறு தெய்வத்தை தாண்டி பெரிய கோவில்களில் இருக்கிற இந்த கடவுள்களுக்கு கூட இவங்க தான் உங்களுடைய குலதெய்வம் சொல்கிறாங்க. அது நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? இல்லை இல்லை, அது என்னென்னா குலதெய்வத்துக்குன்னு ஆத்தரைஸ் பர்சனாக ஒரு சில தெய்வ வழிபாடு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அங்காள பரமேஸ்வரர் வருவாங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வருவார், பாபநாசத்தில் இருக்கிற சொரிமுத்து ஐயனார் வருவார். இவங்கெல்லாம் அவங்கள லீட் பண்ணக்கூடிய தெய்வங்களாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சரி, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வ சாபம் இருக்கிற நபர்களை ரொம்ப நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க சொன்னால் நிறைய பேர் பயந்துடுவாங்க. ஐயா அவங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்குது அப்படின்னா பயம் வந்துடும். ஏற்கனவே அவன் நேரம் கேட்டு போய் தான் நம்மக்கிட்ட பார்க்கறது வரான், பல பிரச்சனையோட சந்திக்க வரான். திரும்பவும் அப்படி தான் நல்லா இருக்கான்றது தான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பாருங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அது காரணம் இருக்குது. ஏன்னா அவரும் அதை லீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். யார்? திருச்செந்தூர் முருகப்பெருமான். உண்மையை நான் பல பேட்டியில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஜாதகத்தை தாண்டி ஜாதகத்தையும் குழப்பம் இருக்குது, அதுலேயும் எனக்கு தெளிவான தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், திருச்செந்தூர் முருகனையே டிஃபால்ட்டாக குலதெய்வமாக ஏற்றுக்கலாம், சொரிமுத்து ஐயனாரை டிஃபால்ட்டாக குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். பட் அவங்கள நீங்கள் ரெகுலராக வழிபடும் போது உங்களுடைய உண்மையான குலதெய்வத்தை அவர் காமிச்சுவார். அவரே நிற்க மாட்டார். திரும்ப புரிஞ்சிடும். இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட ஆரம்பிக்கிற, ஐயா நீ தான் என் குலசாமி என்னை காப்பாற்றுன்னா அவர் கொஞ்ச நேரம் தான் உங்களை லீட் பண்ணுவார். அந்த லீட் பண்ணும்போதே உங்களுடைய இறை வழிபாடு தன்மையை பொறுத்து உங்கள் உண்மையான குலதெய்வம் இதுன்னு சொல்லிட்டு யார் மூலியமாகவோ எவர் மூலியமாகவோ
கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார், அவரே கையில் வச்சுக்க மாட்டார். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஐயா டிஃபால்ட்டாக போப்பா திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துன்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஒரு 6 மாதம் எனக்கு தெரிஞ்ச டைம் நீங்கள் நல்ல வழிபாட்டை அவர் பண்ணீங்கன்னா அந்த 6 மாதத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்கள் குலதெய்வம் அசைவ குலதெய்வமா, சைவ குலதெய்வமா, பலி கேட்கும் தெய்வமா, பலி இல்லாத தெய்வமா அப்படின்றத உறுதியாக அவர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவார். அதனால தான் நிறைய பேர் வந்து நீங்கள் போய் டிஃபால்ட்டாக அவரை போய் பார்க்க சொல்லிட்டு, பெருந்தெய்வங்கள் எப்பவுமே குலதெய்வமாக வராது. நிறைய பேர் பெருமாளை சொல்லுவாங்க, ஏன்னா பெருமாள் தான் குலதெய்வம்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் பெருந்தெய்வங்கள் அவங்க பிரபஞ்ச தெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய பேர் வாழடி வாழ என்ன பண்ணுவாங்க, பெருமாளை கும்பிடுவாங்க டிஃபால்ட்டாக. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்திலாம் போனீங்கன்னா வீரராக பெருமாளை நிறைய பேர் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க, எனக்கு வீரராக பெருமாள் தான் சொல்லிடுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் போனீங்கன்னா மேல்முறையீடு அங்காள பரமேஸ்வரி தான் டிஃபால்ட்டாக குலதெய்வம் சொல்லிடுவாங்க. தப்பு இல்லை, அது அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக வருவாங்க. ஆனால் நேரடியாக பெருமாள் வரமாட்டார். பெருமுடைய அம்சங்கள் யாராவது ஒருத்தர் வருவாங்க, அது உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும். அது நிறைய இடத்துல இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம திரும்ப சொல்கிறோம், முன்னோர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை மாற்றாதீங்க. இப்போ எங்கள் தாத்தா பாட்டியோ வீட்டில் பங்கு பங்காளிகளோ இதுதான்ப்பா நம்ம தெய்வம், இங்கே தான்ப்பா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த இடைவெளியும் பண்ணாதீங்க. அது தெரிஞ்ச பின்னாடி அப்புறம் ஜாதகத்தை பார்த்து நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வராதிங்க. முன்னோர்கள் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அது நன்மையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வாழடி வாழையாக அவங்க முன்னோர்கள் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எனக்கு உண்மையிலே பிளாங்காக தெரியல, எங்கள் முன்னோர்கள் எதுவுமே எங்கள் சொல்லி வச்சுட்டு போல, எங்களுக்கு இப்போ அதோட இம்பார்ட்டன்ட் தெரியுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற நபர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் அருகில் இருக்கிற எந்த ஜோதிட்டு போனாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எந்த ஜோதிட்டு போனாலும் ஐயா என் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க, அந்த குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங் குடும்பத்துக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு முதல் கேள்வியை நீங்கள் கேட்கணும். நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது அதுதான். ஐயா ஒரு ஜாதகத்தை பூத்துட்டு பார்க்குறீங்கன்னா முதல் கேள்வி என்ன வைங்க, எனக்கு குலதெய்வோட பிளெஸ்ஸிங் இருக்கா இல்லையா. அப்போ குலதெய்வ அருள் இருக்குன்னு அவர் சொல்லிட்டாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை அங்கே சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் கிரக ரீதியான தாக்கத்தை குறைச்சிக்கலாம். ஆனால் முதல்லயே வந்து குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னு சொல்லும்போது யோசித்து நிறைய இறை பரிகாரங்கள் தான் சரி பண்ண முடியும். ஆனால் எல்லாமே மேக்சிமம் 99% நீங்கள் ஜாதகத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும், பிரசன்னம் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும், ஒரு சில இறை தன்மையோடு உணர்ந்து சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு அது பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். குலதெய்வத்தை நினைச்சிட்டு வீட்டிலே விளக்கு ஏற்றி வச்சு நம்ம தாராளமாக வைக்கலாம். குலதெய்வ மண்ணை எல்லாத்தையும் எடுத்துன்னு சொல்லிக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே நீங்கள் உள்ளூரில் வரும்போது உங்கள் பிடி மண் எடுத்துனுப்பாங்க, குலதெய்வ மண் எடுத்துனுப்பாங்க, கூடவே எடுத்துனுப்பாங்க. அது பல ஆண்டு கிடையாது, அப்படியே தான் இருக்கும் மண். வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஐயா முன்ன வந்து அந்த வசதி வாய்ப்பு இல்லை, இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. உங்கள் குலதெய்வம் ஒரு போட்டோ வச்சு வீட்டில் வணங்குங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இந்த வட மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 3 செங்கல் வச்சு வழிபடுறது தான் வழிபாடு. சிலை வழிபாடு நம்ம வட மாவட்டத்தில் கிடையாது. இப்போ தான் சமீப காலமாக குலதெய்வத்துக்கும் சிலை வைத்து வழிபடக்கூடிய தன்மைகள் வந்து வந்துடுச்சு. தென் மாவட்டத்தில் தான் எப்பவுமே வந்து எல்லை தெய்வங்களுக்கு, காவல் தெய்வங்களுக்கு பெரிய சிலை வச்சுருப்பாங்க. வட மாவட்டத்தில் மிக குறைவு. வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 செங்கல் வச்சு தான் வழிபட தான் ஒரு தன்மையாக இருந்துச்சு. அதனால் தயவு செஞ்சு அந்த 3 செங்கல் தான் சரி, சரியாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, தாராளமாக உங்கள் குலதெய்வம். ஆனால் இதில் யாரும் நீங்கள் போய் கேட்டு நான் இவரை கன்சிடர் பண்ணிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் தெய்வம், உங்கள் முன்னோர்கள் ஒரு போட்டு வைத்து தாராளமாக உங்கள் வீட்டில் வச்சு வணங்குங்க. அவங்களை தனி விளக்கு போடுங்க. அவங்க உங்களை வந்து காப்பதுக்காக தான். அவங்க பேரே குலதெய்வம் தான், உங்கள் குலதெய்வம். அப்போ உங்களை பார்க்காம வேற என்ன வேலை இருக்குது. ஆனால் இதில் வந்து யார் பேச்சு கேட்டு நான் இவரை போய் சஜஷன் கேட்குறேன் அவங்களுக்கு யார் தயவுசெய்து கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் முன்னோர்கள் அவங்க. ஒரு பிடி மண் உங்கள் வாழ்க்கையை மாற்றமான நிச்சயமாக மாற்றும். வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் எப்பவுமே உள்ளூர் வந்தீங்கன்னா ஒரு பிடி மண்ணை அவங்க கூடவே எடுத்துன்னு போவாங்க. அது உங்களை ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக நின்று தலைமுறையாக காக்கும். குலதெய்வ வழிபாடுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா? நம்ம வீட்டிலே இருந்து ஜெபிக்கிற மாதிரி இல்லை. நம்ம வீட்டில் பாரம்பரியத்தில் வந்து இப்போ முனேசனுக்கு, கருப்புசாமிக்கு அப்படி தனித்தனி மந்திரங்கள் உண்டு, பேச்சு மந்திரங்கள் உண்டு. பட் அது வந்து இந்த மந்திர வழிபாடுன்றது அது உபாசனை பெற்று அவங்களை நமக்குள்ள ஐக்கியப்படுறதுக்காக ஏற்படும். நம்மளுக்கு தேவையில்லை. சராசரி மக்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை. இப்போ நான் வந்து மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை என்னுடைய குலதெய்வத்து மூலமா மக்களுக்கு அருளாக சொல்ல போகிறேன், ஒரு சில பூஜைகளை பண்ண போகிறேன், தனியாக கோயில் கட்டி பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த இறைத்தன்மையை அடையக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரி மந்திரங்கள் வேணும். மற்ற பிரகாரம் உங்கள் சாமி நீங்கள் வழக்கமாக கும்பிட்றதுக்கு எந்த மந்திரம் தேவையில்லை. அது என்ன பேரோ அந்த பேர் சொல்லி ஒன்று சைவ பொங்கல் வைக்கணும், சைவ பொங்கல் வைங்க. அசைவப்படையெல்லாம் அசைவப்படி வச்சுட்டு ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வழிபாடு. குலதெய்வத்துக்கு வழிபட்ட டிஃபால்ட்டான விஷயம். எனக்கு பெண் தெய்வம் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பௌர்ணமி வழிபாடு தான் சிறப்பு. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை வழிபாடு தான் சிறப்பு. அவங்களுக்கு தனி மந்திரம்லாம் சராசரி மனிதருக்கு தேவையில்லை. அது உபாசன்ற நிலைக்கு போகிறவங்களுக்கு மந்திரம் இருக்கான இருக்கிறது. அப்போது அவங்களுடைய முழு நேர பணி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வம்சம், அந்த வம்சத்துக்கான தேவைகள், அந்த வம்சத்துக்கான கோரிக்கைகள்
அவங்களுடைய பிரார்த்தனைகள் இவை அனைத்துமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பணி அவங்களுக்கு ஒரே பணி தான். வேற எந்த ஒர்க்கும் அவங்களுக்கு கிடையாது. அதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றதில்ல, முன்னோர்கள் சொல்ற விஷயம். எல்லாத்த தாண்டியும் உங்களுக்கு தெய்வம், இதில் குலதெய்வம் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் குலதெய்வம் தான். குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் 1000 தெய்வங்கள் வழிபட்டாலும் அதனுடைய இறைத்தன்மையோ அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது உங்களுக்கு கோரிக்கையோ அவங்ககிட்ட போய் ரீச் ஆகாது. எவ்வளோ நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, விநாயகப் பெருமான் இல்லாமல் ஒரு பூஜை தொடங்க முடியாது. அப்போது முதல் கடவுள் விநாயகப் பெருமான், அதுக்கடுத்து குலதெய்வம். குலதெய்வத்திட்ட நீங்கள் ஒரு மெசேஜை சொன்னால் தான் கன்வே இறைவன்கிட்ட பண்ண முடியும். அப்போது முழுக்க முழுக்க உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் சேர்ந்த ஒரு விஷயம் எதுனா குலதெய்வம் மட்டும்தான். சரி, எனக்கு இஷ்ட தெய்வம் எனக்கு அருளே கிடைக்கல அப்படின்னா, குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னா இஷ்டத்தின் அருள் கிடைக்காது. இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இவங்ககிட்ட ஒழுங்காக கம்யூனிகேஷன் வச்சு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மெசேஜ் இறைவன்கிட்ட போய் சேரும், பிரபஞ்சத்தை போய் சேரும். இங்கே கட் ஆகிடுச்சுன்னா அங்கே எதுவுமே போய் ரீச் ஆகாது. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த குலதெய்வ வழிபாடை மறக்காமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி இருக்கும், பெரிய பிரச்சனை இருக்காது, பெரிய தாக்கங்கள் இருக்காது. தலைக்கு வந்து தலைப்பாடு போடுற மாதிரி அவளுக்கு குரு பயிற்சி வந்தாலும் நல்லா இருப்பாங்க, சனி பயிற்சி வந்தாலும் நல்லா இருப்பாங்க, அர்த்தாசிரம சனி வந்தாலும் நல்லா இருப்பாங்க, 7.5 சனி வந்தாலும் நல்லா இருப்பாங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். இவங்களுக்கு மட்டுமே எப்படி ஒரு விஷயம் சாத்தியமாகுதுன்னா, அப்போ வந்து ஒற்றை புள்ளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவாங்க. பட் இந்த குலதெய்வ வழிபாடுன்றது அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம். நமது வழிபாட்டு முறையில், நம்ம கலாச்சார முறையில் நான் என்னுடைய புரிதலுக்கு ஏற்றவாறு நான் பார்த்த விஷயத்தில் முதல்ல குலதெய்வம், அப்புறம் கன்னிமார்கள். இவங்க தான் முதல்ல இருந்தவங்க. அதுக்கப்புறம் அவதார புருஷர்களாக தான் ஒவ்வொரு கேரக்டர் வராரு. முருகப்பெருமான் வராரு, சிவபெருமான் வராங்க, காளி மாதா வராங்க, மகாவிஷ்ணு வராரு, நரசிம்மர் வராரு, கணபதி வராரு. இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். ஐயப்பன் வராரு. இவங்கெல்லாம் ஒரு கேரக்டரை ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக தோன்றிய அவதார புருஷர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் ஒரே சக்தி தான். நீங்கள் எல்லாருமே எடுத்து பாருங்கள். முருகப்பெருமான் எங்கே தோன்றாரு? சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் தோன்றதான் வரலாறு. அப்போது ஆண் பெண் இல்லாமல் ஒரு பிறப்பு ஒரு கிடைக்குது. விநாயகப் பெருமான் யார்? அவரும் ஆண் பெண் இணைப்பு இல்லாமல் கிடைக்கிறாரு. பார்வதி தாயாருடைய வேர்வை துளியிலிருந்து வந்தவர். ஐயப்பன் யார்? ஆண் பெண் சேர்க்கை, அதாவது பெருமாளும் விஷ்ணு சேர்ந்த அம்சம் சொல்லுவாங்க. நரசிம்மர் எங்கே தோன்றாரு? திடீர்னு தூண்லேருந்து தான் தோன்றாரு. காளி எங்கேருந்து வருது? இதெல்லாம் அவதார புருஷர்கள். ஸ்ரீ ராமபிரான் வராரு, அவதாரமாக வராரு. எல்லாருமே இந்த நாட்டினுடைய மக்களை வழிநடத்துறதுக்கான அவ்வப்போது வரக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ நீ நல்லா உன்னிச்சு கவனித்து பார்த்தீங்கன்னா, அசுரனை அழிப்பதற்காக தான் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு கேரக்டர் உருவாது. அது முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, ருத்ரனாக இருந்தாலும் சரி, கால பைரவராக இருந்தாலும் சரி, இறைசக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பவரோட என்ன பண்ணுறது, நெகட்டிவ் சக்தி இருக்குது. அப்போது ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தது தான் உலகம், பிரபஞ்சம். இது நியதி. இரவு பகல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இரண்டு சக்திகளுக்கும் ஈக்குவலாக பவர் உண்டு. ஆனால் இறுதியில் வெல்லக்கூடியது தெய்வ சக்தி மட்டும்தான். இருந்தாலும் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அந்த சக்தியினுடைய விஷயங்கள் மாறுபடும். இப்போ ஒன்றும் இல்லை, முருகப்பெருமானை பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதைக்கிறாரு. வதம் அப்படின்னா கொலை செய்துன்னு எடுத்துங்களேன், முடிச்சுடுறாரு கதையை. ஆனால் அந்த சூரபத்மன் செய்த நல்ல விஷயங்கள், புண்ணியங்கள் சேர்ந்துருக்காங்க. அந்த புண்ணியத்துடைய பிரதிபலன் என்ன பண்ண முடியும்? தெய்வம் என்ன நினைக்குது? சரி, இவன் செஞ்ச தவறுக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டோம், ஆனால் இவன் செஞ்ச புண்ணியத்தை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு முருகப்பெருமான்? சூரபத்மன் என்ன பண்ணுறாரு? கூட தான் வச்சிருக்காரு. வேலுமாக மயிலுமாக இன்னி வரைக்கும் முருகப்பெருமான் கூட இருக்குது யார்? சூரபத்மன் தான் இருக்கார், வேறு யாரும் கிடையாது. மற்ற எந்த கேரக்டருமே அசுரனை அடிச்சுட்டு முடிச்சிடுவாங்க. அசுரனை அடிச்சுட்டு இந்த கேரக்டர் முடிஞ்சிடும், அந்த கேரக்டர் போயிடும். ஆனால் முருகப்பெருமான்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அசுரன்ற கேரக்டருடைய செய்த புண்ணியத்தையும் முருகப்பெருமான் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறாரு? இவருடைய நல்ல தன்மையும் அவங்ககிட்ட இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி சொல்லிட்டு கூடவே வச்சுட்டு இன்னி வரைக்கும் அந்த வரத்தை கொடுத்து வச்சுருக்காரு. அப்போது இங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜியும் உண்டு, பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு பிரபஞ்சத்தில். பிரபஞ்சத்தை தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயந்தான், அப்படியே ஆகட்டும். அதான் நம்ம நிறைய பதிவில் சொல்லுவோம், ஐயா தயவு செஞ்சு கோயிலில் போய் அழாதீங்க, இறைவன்கிட்ட போய் அழாதீங்க, கண்ணீர் மெழுக போய் நிற்காதீங்க. அப்போ அவர் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அப்படியே ஆகட்டும் சொல்லுவார். வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது. பிரபஞ்சத்தை ரகசியத்துக்கு ஒரே விஷயம் தான் தெரியும், அப்படியே ஆகட்டும், சுபமஸ்து, முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் அழுது கொண்டுட்டீங்கன்னா திரும்ப என்ன ஆகும்? அதே பிரச்சனை தான் ரிப்பீட் ஆகும். இது ஒரு பக்கம். அப்போது உங்கள் மெசேஜை கொண்டு போய், ஐயா எனக்கு பையனுக்கு மேரேஜ் நடக்கணும், கல்வியில் சிறந்திருக்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு உங்களுடைய நியாயமான அனைத்து கோரிக்கைகளையும் கன்வே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வம் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தார்கள் 100% கிடைக்கவே கிடைக்காது. சரி, இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆக்டிவேஷன் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. நம்ம அதரண வேதத்தில் சொல்லுவோம், மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அற்புதமான ஒரு வேதம்.
அதர்வண வேதம். பட் அது இப்போ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக போயிருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது அந்த அதர்வண வேலை மூலியமாக ஒருத்தரை வந்து ஸ்தம்பிக்க வைக்க முடியுமா, நிலைகுலைய வைக்க முடியுமா அப்படிலாம் முடியும், அதில் மாற்றம் இல்லை. அது எந்த ஸ்டேஜில் முடியும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் இன்ஆக்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் செயல்பாட்டுக்கு வரும். உங்கள் குலதெய்வம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா எந்த பிளாக் மேஜிக்கும் உங்களால் செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. அது எந்த இடத்துலையும் எந்த யுகத்திலையுமே சரி, குலதெய்வ வழிபாடை ஒருத்தர் ரெகுலராக பண்ணும்போது அவளுக்கு துன்பங்கள் மிகப்பெரிய அளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, கும்பிடலாம் சரி, குலதெய்வ வழிபாட்டை மெயினாக வச்சுக்கங்க. அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை. குலதெய்வன்றது உங்கள் முன்னோர்கள். அப்போ இந்த முன்னோர்கள் செய்த செயல்பாடுடைய விளைவு தான் நீங்கள் அடுத்த டிஎன்ஏ வரீங்க. அப்போது அவங்களுடைய கலாச்சாரையும் மரபையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அசைவ வழிபாடு, பெரும்பான்மை வழிபாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசைவ வழிபாடு தான் குலதெய்வத்தில். ரொம்ப சொற்பமான விஷயம்தான் சைவ வழிபாட்டு முறை. ஆனால் இது எதுவுமே மாற்றக்கூடாது. இப்போ நான் வந்து இன்றைக்கி என்னுடைய உடல்நிலை கருதி நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் பர்சனல் விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை குலதெய்வத்தை பற்றி திரிக்கக்கூடாது. ஊரோடு ஒத்து வாழணும். இப்போ குலதெய்வ கோயிலில் போயிட்டு மது மாபிசம் வச்சு படைச்சாகணும் அப்படின்னா கண்டிப்பாக படைச்சாகணும். அதை நீங்கள் பிரசாதமாக கண்டிப்பாக உட்கொண்டே தீரணும். அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். இல்லை நான்வெஜ் சாப்பிட்டா தான் கடவுள் அருள் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கணக்கும் கிடையாது. நான் அசைவம் சாப்பிட்றதில்லப்பா, முழு சைவமாக இருக்கிறேன், எனக்கு தெய்வம் துணை போயிடலாம் கிடையாது கிடையாது. ரெண்டுமே கிடையாது. பிரபஞ்சத்தில் ரெண்டுமே கிடையாது. அப்போது நீங்கள் ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரத்தம் இருக்குது. சிறு மரங்களுக்கு செடிகளுக்கும் உயிர் உண்டு, அதுக்கும் ரத்தம் உண்டு. ஆட்டுப்பாலும் சாப்பிட்றோம், அது ஆட்டுப்பால் என்ன, ஆக்சுவலாக ரத்தம் தானே ஆட்டுப்பால். ஆனால் நிறைய விஷயம் உண்டு. இது மனித இறைவனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்ப்பார். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டில் மட்டும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம மீறக்கூடாது. அசைவ படையல்னா அசைவ படையலை போட்டு தான் வணங்கணும், சைவம்னா சைவ படையல் போட்டு தான் வணங்கணும். அதில் மாற்று கருத்து எந்த சூழ்நிலையும் யாருக்கும் இருக்கக்கூடாது. குலதெய்வம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரி, ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகாட்டல் இருக்குது, நிறைய கண்டுபிடிக்கிற வழிமுறைகள் இருக்குது. ஜாதகம் மூலியமாக கண்டுபிடிக்கலாம், ஆன்மீக ரீதியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. முடியாதன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணணும், அதுக்கு உங்கள் கர்மா ஒத்துழைக்கணும். இப்போ நல்ல கர்மா இருக்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியாக நாங்கள் சொல்லணும், 1, 5, 9 ஒரு பாவம் ஒரு மனிதன் நல்லா இருந்துச்சுன்னா அவன் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பாக்கியங்களுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவன் சுகபோகையாக இருப்பான். அது அவன் போன பிறவியில் செஞ்ச கர்மாவுடைய விளைவு தான் இந்த பிறவி. அப்போது இந்த பிரிவில் நாம் செய்யக்கூடிய கர்மவினை அனுபவித்து தான் இந்த பிரிவு எடுத்துருக்கிறோம். அதில் நம்ம கர்மவினையை குறைக்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான பங்களிப்புன்றது குலதெய்வம் மட்டும்தான். குலதெய்வத்திட்ட சரணாகதி அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பல நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான விஷயங்களை அவரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான, என்னுடைய மனதளவு சந்தோஷமான விஷயம், ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் எடுத்தார், மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் ஒரு படம் எடுத்தார். இது இந்த குலதெய்வத்தை மையமாக படிச்சு இப்போ காந்தாரா பார்ட் 1 பார்ட் 2 முழுக்க குலதெய்வ சப்ஜெக்ட். அந்த படத்தில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நிறைய அந்த டைரக்டர் கொடுத்துருந்தாரு. நான் அதை பற்றி ஒரு சேனலில் விரிவாக பேசியிருந்தேன். அவர் சொன்ன குறிப்பிட்ட ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயம். அவ்வளோ அற்புதமான படைப்பு. இப்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தனுஷ் ஒரு படத்தில் நடிச்சு அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை பற்றி பேசியிருந்தார். இப்போ கருப்புன்ற ஒரு படத்தை வந்திருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் இப்போ குலதெய்வத்தை பற்றி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமான விஷயம். நீங்கள் அந்த பேசி ரூல்ஸ்ன்ற மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்ம வடிவேலு காமெடி சொல்கிற மாதிரி தான், பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேஸ்மெண்ட்டு குலதெய்வம் தான். நீங்கள் இந்த பேஸ்மெண்ட்டுமே சரியில்லாமல் பில்டிங் எவ்வளோ உயர்ந்த கட்டணும் பண்ணலாம், ஒரு கட்டத்தில் அந்த நிலை உயர்ந்து போயிடும். ஆனால் பேஸ்மெண்ட்டை சாங்காக வச்சிங்கன்னா அது இப்போ பைசா கூப்பிட்ற மாதிரி சாயிரமாக இருந்தாலும் நிமித்திக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? குலதெய்வத்துக்கு உண்டு. இஷ்ட தெய்வத்திட்ட போய் சண்டை போடும், இவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, எனக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களுக்காக உரிமை குரல், உங்களுக்கு கூட போர்க்குடி தூக்குற நபர் யார்? உங்கள் குலத்துக்காக தூக்குற ஒரே நபர் யாருன்னா குலசாமி மட்டும்தான். பட் அதில் எல்லை தெய்வங்கள் உண்டு, காவல் தெய்வங்கள் உண்டு, ஒவ்வொரு கேரக்டர் உண்டு. அந்த எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பு ஒருத்தர். எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போது செக்ரட்டரியேட்டு, அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பிடி ஆஃபீஸு, அதுக்கப்புறம் அப்படி கேட்டகரி தனித்தனியாக வருது இல்லையா? அதே மாதிரி தான் இறைநிலையிலையும் பல தன்மைகள் உண்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உண்டு. அப்போ இந்த எல்லைக்கு நீ தான்ப்பா பொறுப்பாளி, எது நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உண்டு. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நல்லா வாழ்ந்து மறைஞ்சவங்க, அகால மரணம் அடைஞ்ச ஒரு சில ஆன்மாக்கள் வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்மா இந்த ஊரில் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது, அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு எல்லைக்கல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது நிறைய பேர் தெரியாது. சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சுமை தாங்கி கல் எல்லா ஊர்லேயுமே அந்த காலத்தில் உண்டு. அவங்க சுமையை வந்து அங்கே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப அந்த சுமையை தூக்கி போவாங்க. அது கூடையாக இருந்தாலும் சரி, விறகாக இருந்தாலும். அது பேரே சுமை தாங்கி கல்.
பட் அந்த சுமை தாங்கினுடைய ரகசியம் என்னன்னா, அந்த ஊரில் ஒரு ஆன்மா அகால மரணம் அடைஞ்சிருக்கும். அதனுடைய ஆன்மா சாந்தி அடைந்து ஊருக்கு அது நல்லது பண்ணுறதுக்காக தான் சுமை தாங்கி கல்லில் அந்த ஆன்மாவை இறக்கி வச்சு வழிபாட்டு முறை இன்றளவும் கிராமத்தில் உண்டு. நீங்கள் கிராமப்புற பகுதியில் போனீங்கன்னா நிறைய எல்லைச்சாமியுடைய விஷயங்கள் அனுபவபூர்வமாக உணர்வுபூர்வமாக பார்க்கக்கூடிய விஷயம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் எனக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை நான் பல ஆண்டு காலமாக வாட்ச் பண்ணுறேன். அந்த ஒரு சமூகம், அந்த சமூகம் பிரதானமாக குலதெய்வத்தை மட்டும் தான் வச்சுருக்கும். அவங்க ஊரில் 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய விஐபி இருந்தாலும் சரி, அவர் டெல்லிக்கே ராஜா. எனக்கு தெரிஞ்ச அந்த சமூக மக்கள் டெல்லியில் மிகப்பெரிய ஆளுமை படைச்சவர். ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு அந்த கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டார். எந்த சூழ்நிலை எப்படி பண்ணாலும். இன்னும் மறைந்த நடிகர் விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்து மேலே ரொம்ப அளப்பரிய பற்று கொண்டவர். அவருடைய எல்லா மூமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா எல்லா படப்பூஜைக்கு முன்னாடியும் மதுரையில் போயிட்டு அவர் குலசாமிக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆரம்பிப்பார். ஏன்னா ஒற்றை புள்ளி அவருக்கு அங்கே தான் வெற்றிக்கான விஷயம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம நினச்சிக்கலாம் அவருக்கு இன்றைக்கி ஆடம்பரமாக இருக்கார், வசதியாக இருக்கார், எல்லாம் இருக்கான்னு. ஆனால் அந்த வசதி வாய்ப்பெல்லாம் யார் மூலியமாக கிடைச்சது என்று சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியும். அப்போது மக்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் தான், முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை பிடிங்க. நீங்கள் காளை கும்பிட்டாலும் சரி, கணபதி கும்பிட்டாலும் சரி, முருகர் கும்பிட்டாலும் சரி, சித்தர்கள் மகாணர் கும்பிட்டாலும் சரி, அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது மகாபெரியவர்லாம் குலதெய்வத்தை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார். ஐயா எவ்வளோ தெய்வம்னா நீ வணங்குப்பா, குலதெய்வத்தை வணங்காமல் நீ போகக்கூடாது. மகாபெரியவர் அவர் வந்து தேசத்தில் பல ஊரில் சுற்றுவார், போவார். அப்போ தேசாந்திரம் போவாங்க இல்லையா. நான் காஞ்சி மகாபெரியவர் சொல்கிறேன். அவர் வந்து பூண்டி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, எனக்கு தெரியும், அந்த ஊர் தெரிஞ்சிருக்கும். அதுதான் குலதெய்வ கோயில். அங்கே வந்து 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி இருந்துட்டு அவர் குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆசையை பெற்றுட்டு தான் அதுக்கப்புறம் தேசாந்திரமே போவார். ஒவ்வொரு முறையும் வழக்கமாக வச்சுருது. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் குலதெய்வத்தை பற்றி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக குலதெய்வத்தை பேசுறது அவர் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து இது குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே இந்த குலதெய்வம் பேசக்கூடிய விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் வெளிப்படையாக குலதெய்வத்தை பற்றி அதிகமாக பேசி அவருடைய இம்பார்ட்டன்ட் புரிய வச்சு மகாபெரியவர் தான், காஞ்சி மகாபெரியவர். சரி, இந்த குலதெய்வத்தில் என்னென்ன வகை இருக்குன்னா எக்கச்சக்கம் வகை இருக்குது. நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஒரு துளி தான். ஒரு சில ஊரில் குலதெய்வ பேர் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில ஊரில் ஆண்கள் மட்டும் தான் குலதெய்வ கோயில் போக முடியும், பெண்கள் போக முடியாது. ஒரு சில குலதெய்வத்துக்கு இரவு நேர வழிபாடு மட்டுமே உண்டு. நைட்டு 12 மணிக்கு தான் வழிபடுவாங்க, மாதத்தில் ஒரு நாள் தான் வழிபடுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சி தான் இருக்கும், அதான் குலதெய்வம். ஒரு சின்ன மரம் இருக்கும், அதான் குலதெய்வம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து உள்ளே போய் ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர அமானுஷ்ய விஷயங்கள்லாம் சம்மந்தப்படும். ஒரு சில தெய்வங்கள் நம்மளை பார்த்த உடனே எல்லைக்குள்ளே விடாது. துஷ்ட சக்தி இருந்துச்சு, நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை நம்மளை உணர்த்திடும். ஏதாவது காலில் அடிபட்டுரும், வண்டி பஞ்சர் ஆகிடும், ஒரு சில விஷயம் நுணுக்கமாக காமிக்கும். நம்ம அப்பயே தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் மக்களுக்கு, ஐயா எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊருடைய எல்லை தெய்வம் காவல் தெய்வம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த ஊருக்கு லிமிட்டேஷனுக்கு ஒரு ஆள் இருப்பார், ஒரு நபர் இருப்பார். ஒரு வணக்கம் போட்டு போங்க, ஐயா தெய்வமே நான் உங்கள் எல்லைக்குள்ளே வரேன் அப்படின்ட்டு செஞ்சுட்டு போவாங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணம் நான் உலக அளவில் சொல்கிறேன். இது நம்ம 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 பாரம்பரியம் இல்லையா, உலகத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் போப்பாண்டவர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே போப் பற்றி தெரியும். அவர் உலக நாடுகள் அதிக நாடுக்கு போக மாட்டார். ஆனால் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு சின்ன விஷயம் செய்வார். ஏர்போர்ட்லேருந்து கீழே இறங்கணுன்னு அந்த மண்ணை தொட்டு முத்தமிட்டு தான் அந்த ஊருக்குள்ளே போவார். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த மண்ணுக்கான மரியாதையை கொடுத்து தான் அந்த ஊருக்குள்ளேயே என்ட்ரி ஆவார். போப் இன்னைக்கு வரைக்கும் போப்பில் செய்யக்கூடிய முதல் விஷயம், ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே அந்த மண்ணை தொட்டு வணங்கிட்டு தான், அதை முத்தமிடுவார், வணங்குதில்லை, முத்தமிட்டு தான் அந்த ஊருக்குள்ளே போவார். அப்போது எல்லாத்துலேயுமே இந்த வழிபாட்டு முறை உண்டு. இந்து மதத்தில் மட்டுமே உண்டு இதில் அப்படி இல்லை, எல்லாத்துலேயுமே முன்னோர்கள் வழிபாடுதல் உண்டு. அது நம்ம பேர் இங்கே வந்து குலதெய்வம் வச்சுருக்கிறோம். அவங்க ஒவ்வொரு மதத்துலையும் என்ன பண்ணுவாங்க, அது வேறு வேறு பேர் இருக்குது. கல்லறை திருவிழான்னு நடத்துகிறாங்க. கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா கல்லறை விழா உண்டு, வருஷத்துக்கு ஒரு முறை. நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உண்டு. அப்போ ஒவ்வொரு மதத்துலையுமே வேறு வேறு பேர் தான், வேறு வேறு. ஆனால் முன்னோர்கள் இப்போ அங்கே ஜின்னுன்னு சொல்லுவாங்க வச்சுங்களா, ஜின்னு ஒரு தேவதையை சொல்லுவாங்க. அது தேவதை, அது இதே மாதிரி தான் புண்ணியாத்மா தேவதையாக மாறின ஒரு கேரக்டரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் யார் இருப்பாங்கன்னா, நீங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 துவாரக பாலர் இருப்பாங்க, இறைவனையே காவல் காக்கக்கூடிய நபர்கள். அவங்களாம் யார்? நம்மளை போல மனிதனாக இருந்து பிறந்து தவம் பண்ணி சித்தராகி முனிவராகி படிப்படியாக போயிட்டு கடைசியில் அந்த பிரபஞ்ச தெய்வத்துக்கிட்டே போய் காவலாக நிற்கிற அளவுக்கு அந்த புண்ணியத்தை சேர்த்தவங்க தான் அந்த துவாரக பாலர்கள். அப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது இறைவனை சந்தித்துக்கு முன்னாடி இந்த துவாரக பாலர்களுக்கு, ஐயா நான் உள்ள இறைவனை போய் பார்க்க போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுட்டு போகணும்.
அப்படி தான் நீ ஒரு ஊருக்குள்ளே போகும்போது அந்த ஊருடைய எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வம் வணங்கிட்டு போகும்போது சுபிட்சம் கிடைக்கும். வேறு வேறு பேர்லாம் இருக்கலாம், அது எதுனா இருக்கட்டும், உங்கள் குலதெய்வமும் அந்த குலதெய்வம் கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும், உறவு முறை மட்டும் இல்லை, நீங்கள் செல்லக்கூடிய பயணங்களும் முழுமையாக வெற்றி அடையும். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் பழனி யாத்திரை போவாங்க, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போல்லாம் சின்ன குழந்தை வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு காணிக்கையை முடிச்சு போட்டு வச்சு தான் இதுக்கு போவாங்க, பழனி பாத யாத்திரைக்கே போவாங்க. ஏன்னா அந்த யாத்திரை நல்லபடியாக முடிட்டுன்னு. இன்றைய காலத்தில் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. அதனால தான் பெரும்பான்மை மக்களுக்கு வழியில் ஆக்சிடென்ட் ஆகுது, கார் ஆக்சிடென்ட் ஆகுது, பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய விபத்துக்கள் ஏன் ஏற்படுதுன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. அப்போது குலதெய்வத்துக்கு வீட்டில் இருக்கிற எப்படி நீங்கள் இப்போ லைவில் இருக்கிற ஆட்கள்கிட்ட எப்படி சொல்லிட்டு போகிறீங்களோ அதுபோல் எந்த ஒரு பயணம் மேற்கொண்டாலும் குலதெய்வத்துக்கு நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், இங்கே போயிட்டு வரேன், நல்லபடியாக பார்த்துவேன்னு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு 11 ரூபா காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுட்டு போனீங்கன்னா அந்த பயணம் மிக மிக சூப்பராக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும். அப்படியே மிகப்பெரிய விஷயங்கள் ஏதாவது நடக்க போகிறதா இருந்தாலும் அது சிறிய அளவில் பட்டு போயிடும். இதெல்லாம் அனுபவ உண்மை. அதனால் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் வணங்குங்க, யாரை வேணால் உபாசன தெய்வமாக எடுத்துக்கங்க, இசை தெய்வமாக எடுத்துக்கங்க, எது வேணால் எடுத்துக்கங்க. ஆனால் அவங்க குலதெய்வத்தை மறந்துவிட்டு எதை செய்தாலும் அதில் எந்த விதமான அனுகூலமும் 100% கிடையாது. விநாயகப் பெருமான் தான் முதல் தெய்வம், அவரை வணங்கியே தீரணும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இறை வழிபாடு, இறைநிலை நோக்கி போகிறீங்கன்னா உங்கள் குலதெய்வம் காப்பாற்றும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற சப்ஜெக்டையும் வந்துடுங்க, உரமாக தள்ளி வச்சுருங்க. இன்னும் இல்லைன்னு இருக்கிற கேரக்டராக இருந்தாலும் உங்களுக்கு முன்னோடி வழிபாடு உங்களுக்கு முக்கியம். நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்களா, ஓகே, கடவுள் மறுப்பாளராக இருக்கிறீங்களா, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் அவங்க முன்னோர்கள் உண்மை தானே, உங்களுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வாழ்ந்தது உண்மை தானே, அவங்க ஒரு தன்மையோடு வாழ்ந்துருப்பாங்களே, ஒரு கலாச்சாரத்தோடு வாழ்ந்துருப்பாங்களே, ஒரு பண்போடு வாழ்ந்துருப்பாங்கள்ல, அவங்கள வணங்குறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, அவங்கள ஆனர்பட்ட ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அதனால் யார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் முன்னோர்கள் வழிபாடு சிறந்தது. அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை எந்த பேர் வேணால் வச்சுக்கங்க, குலதெய்வமாக வச்சுக்கங்க, எப்படி வேணால் அதை பெயர் மாற்றம் பண்ணி வச்சுக்கங்க. ஆனால் குலதெய்வம் இல்லாமல் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் எது எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை பிடிங்க, உங்கள் வாழ்க்கையுடைய லட்சியத்தை வெற்றிகரமாக அடையுங்க.